கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் வசிக்கும் வாட்டிகன் உலக கிறிஸ்தவ மக்களுக்கு கலாச்சார அடையாளமாகவே விளங்குகிறது. எண்ணிலடங்கா மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது வருகை தரும் வாட்டிகனில் கிறிஸ்துமஸ் பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, அங்கு கடைபிடிக்கப்படும் நடைமுறைகள் என்ன விளக்குகிறது இப்போது நாம் காண இருக்கும் தொகுப்பு. கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் புனித நகரமான வாட்டிகனில் கிறிஸ்துமஸ் வழிபாடுகள் மற்றும் கொண்டாட்டங்கள் நொவேனா எனப்படும் ஆராதனையோடு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியே தொடங்கிவிடுகின்றன. இந்த கொண்டாட்டங்கள் அனைத்தும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரை நீடிக்கின்றன. 9 நாட்கள் நடத்தப்படும் ஆராதனையின் போது ஆடு மேய்ப்பவர்கள் போல் வேடமணிந்து இளைஞர்கள் வீடு வீடாக சென்று கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடுவார்கள். இத்தாலிய மொழியில் பிரீசெப்பியோ என்று அழைக்கப்படும் கிரிப் ஜோடனை அனைத்து வீடுகளிலும் இடம்பெற்றிருக்கும். இதில் இயேசு கிறிஸ்து, மாதா மற்றும் ஜோசப் ஆகியோரின் உருவ சிலைகளோடு எருது மற்றும் கழுதை ஆகிய விலங்குகளின் சிலைகளும் இடம்பெற்றிருக்கும். பெரும்பாலும் மரத்திலான இந்த சிலைகள் தலைமுறையாக வழங்கப்பட்டு வருபவை. மற்ற நாடுகளில் கடைபிடிக்கப்படாத மற்றொரு கலாச்சாரம் வீடுகளில் செய்யப்படும் செப்போ என்ற அலங்காரம். பிரமிட் வடிவில் இருக்கும் இந்த அலங்காரத்தில் சிறுவர்களுக்கான பரிசு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். வாட்டிகனில் கடைபிடிக்கப்படும் மற்றொரு பழக்கம் யோல் மரக்கட்டையை எரிப்பது. இந்த மரக்கட்டை கிறிஸ்துமஸ் நாளுக்கு முந்தைய தினத்திலிருந்து புத்தாண்டு வரை எரிக்கப்படும். யோல் மரக்கட்டை எரிந்து கொண்டிருக்கும் வீடுகளுக்கு இயேசுவின் தாய் மேரி மாதா வருகை தருவார் என்பது ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துமஸ் தாத்தாவை போலவே லெஜெண்ட் ஆஃப் லா பெஃபனா என்ற பெண் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்குவார். இரவு நேரங்களில் வீட்டிற்கு வரும் இவர் காலுறைகளில் பரிசுகளை வைத்துவிட்டு செல்வார். வாட்டிகனில் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் முக்கிய வழக்கம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று போப் நிறைவேற்றும் மாஸ் எனப்படும் கூட்டு திருப்பலி. வாட்டிகனில் உள்ள உலக புகழ்பெற்ற புனித பீட்டர் தேவாலயத்தில் நடத்தப்படும் இந்த ஆராதனை உலகமெங்கும் உள்ள கிறிஸ்துவர்கள் காணும் வண்ணம் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்படும்.